நீங்க நல்லா பாருங்க, இவங்களுடைய எல்லா திட்டங்களும் சாட் ஜிபிடில போட்டு எடுத்தது. நான் பெருமாள் கோயில்ல கருப்பசாமி கோயில்ல வந்து, ஏன் முருகன் கோயில்ல வந்து அல்லா ஏசுநாத முட்டி போட்டு வந்து தேவாலயத்தில் கூட சத்தியம் பண்றேன். சாட் ஜிபிடில போட்டு விடுது. இல்லைன்னா எவனாலும் இப்படி யோசிக்க முடியாதுங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 யாராவது யோசிப்பாங்களா? சாட் ஜிபிடில போட்டிருக்காங்க. அதை விட பெரிய குடும்பம் தெரியுமில்ல, இந்த மொத்த டிராஃப்ட்டுமே சாட் ஜிபிடில போட்டதுதான். மொத்தமும் இதை தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை ஆரம்பிச்சு கடைசி பறிக்க வரைக்கும் சாட் ஜிபிடில போட்டு எடுத்து 100%. அது அப்புறம் நான் எப்படி போட்டிருக்கேன் நான் சொல்றேன். இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து சிலிண்டர் வழங்கும் திட்டம் வேண்டும், அதுக்கு ஒரு நல்ல பெயரை கொடு நண்பா. அவன் கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் நண்பா இது பச்சையாக தெரிகிறது நண்பா, வேற ஏதாவது பேர் கொடு, ஒரு அழகான பெயரை சுட்டு. பெண்கள் பெயரில் வர வேண்டும், பெண்கள் பேர் வரணும்னா வந்து உணவு சமைப்பார்கள் நண்பா, அதுக்காக சொல்லணும். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் நண்பா, இது நன்றாக இருக்கிறது நண்பா, இதையே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இப்படி போட்டு எடுத்திருக்காங்க. இப்படித்தான் ஒவ்வொரு திட்டமும். அன்னபூர்ணி சூப்பர் 6, அப்புறம் வெற்றி பயணம், அண்ணன் சீர் திட்டம், இதெல்லாம் வந்து முழுக்க எடுத்துட்டாங்க. இப்போ இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 ரூபா. தமிழ்நாட்டில் 2,30,00,000 ரேஷன் அட்டைகள் குடும்ப தலைவர், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஆல் இதில் வந்து பாரபட்சமே கிடையாது. 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து மகளிருக்கும். அப்படின்னா நெருக்கி 2,30,00,000 பேர். 2 கோடி 30,00,000 பேர் 60க்கு மேற்பட்டு வச்சுக்கோம். 2 கோடி பேர். இதுக்கு 2,500 ரூபாய்னா மாதம் எவ்வளவு? 10,000 கோடி ரூபா. ஆண்டுக்கு 1,20,000 கோடி ரூபா. ஆண்டுக்கு ப்ரோ ஆண்டுக்கு ப்ரோ 1,20,000 கோடி ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி சூப்பர் 6 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இப்போ சிலிண்டர் கொடுப்போம்னு சொல்ல முடியாது, ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து பணமாக கொடுப்பண்றாங்க. ஒரு சிலிண்டர் விலை எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும், நெருக்கி 950 ரூபா வரும். 6 சிலிண்டருக்கு 5,900 ரூபா, மொத்தம் 6,000 வச்சுக்கோம். இந்த 6,000 ரூபா கணக்கு பண்ணா தமிழ்நாடு முழுக்க 2 கோடியே. இது வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட 60 வயசு கீழ்பட்ட கிடையாது, மொத்தமா எல்லாருக்கும். மொத்தமா 2 கோடி. ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு உண்டு, எடப்பாடி வீட்டுக்கு உண்டு, அண்ணன் சீமான் வீட்டுக்கு உண்டு, அண்ணாமலை வீட்டுக்கு உண்டு, ஐயா விஜயவலுக்கு வீட்டுக்கு உண்டு, கிடையாது அவருக்கு சப்போர்ட் தேவையில்லை. மற்ற எல்லார் வீட்டுக்கும் நெருக்கி வந்து 2,30,00,000 வீட்டுக்கும் உண்டு. அப்படின்னா 2 கோடி என்று 6,000 ரூபாய், நெருக்கி 12,000 கோடி ரூபாய். எவ்வளவு வருஷத்துக்கு? இப்படியே கணக்கு பண்ணி கொண்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திட்டங்களுக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு நெருக்கி 2 லட்சம் கோடி தேவைப்படுது. ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி. அது இல்லாமல் வந்து கைம்பெண்களுக்கு உதவித்தொகை, 60 வயதுக்கு மூத்தவர்களுக்கு உதவித்தொகை, அப்புறம் வந்து பழங்குடியின மக்களுக்கு உதவித்தொகை, இப்படின்னு பல உதவித்தொகைகளை வாரி வழங்கியிருக்காப்புல 8வது வள்ளல் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வாரி வழங்கியிருக்காப்புல. என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்காப்புல. இடைநிற்றலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும். அப்புறம் வேலை இல்லாத வெட்டியா யூடியூப்ல பேசிட்டு இருக்கிற என்ன போட்டு இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய். எப்படியோ ஆனால் ஒன்றும் இல்லை, யூடியூப் சேனலே வந்து இது பண்ணால் கூட 4,000 ரூபா அண்ணன் கொடுத்துருவாருன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். 4,000 ரூபா நமக்கு போகுது, நமக்கு பெரிய எல்லாம் அது கிடையாது. 4,000 ரூபா இருந்தால் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம். ஒன்றும் பெரிய 4,000 ரூபா இருந்தால் போதுமே. நமக்கு பனையூர்லேயே நமக்கு ஒரு நல்ல வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நீட்டாக வந்து நம்ம அங்கே வந்து வாழ்ந்துட முடியும். அந்த அளவுக்கு 4,000 ரூபாங்கிறது இன்னைக்கு சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு இளைஞர் வந்து நல்ல ஒரு விஆர் மாலில் போயிட்டு, இல்லை வந்து ஸ்கை வாக்கில் போயிட்டு, இல்லை ஒரு மெரினா மாலில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு மாஸ்டர் 4 படம் நல்லா பார்த்துட்டு, பிவிஆரில் சினிமாஸ் பார்த்துட்டு, நம்ம வந்து நல்ல கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலாக்கள் போயிட்டு, ஊட்டி கொடைக்கானலும் போயிட்டு 4,000 ரூபா வச்சு ஒரு வேலை இல்லாத இளைஞன் வாழ்ந்துட முடியும். நான் வேலை படிச்சிருக்கீங்க, வேலை வேண்டாம், 4,000 ரூபா தரேன், நீ வேலைக்கு போகாம வீட்டில் சும்மாரி உனக்கு 4,000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாப்புல. இந்த 4,000 ரூபாய்க்கு கணக்கு பண்ணா நெருக்கி எப்படி சொல்லும் 1 கோடி பேர் இருப்பான். 1 கோடி பேருக்கு 4,000 ரூபாய்னா இதுவே 4,000 கோடி ரூபாய்க்கு மேல வருது. எப்போ? மாசம் 4,000 கோடி ரூபா வருது. இப்படியே கணக்கு பண்ணி கொண்டு போனா முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த 5 ஆண்டுகள்ல 20 லட்சம் கோடி கடனாக இந்த நாடு மாறுவதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. அது கூட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சதுதான். இவர் சொன்னதை டிராஃப்ட் பண்ணி போட்டு இருந்தோம்னா அண்ணன் சீரு, அன்னபூர்ணி சூப்பர் 6, மதிப்புமிகு மகளிர் திட்டம், இந்த இடைநிற்றலுக்கு, அப்புறம் வந்து மாசம் இளைஞர்களுக்கு 4,000 ரூபா, இந்த உதவித்தொகைகள், இது மட்டுமே கணக்கு பண்ணாலே 2 லட்சம் கோடிக்கு வருவது. இந்த 2 லட்சம் கோடி எப்படி வாங்குவீங்க? அதுக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கை.